ஜெகனண்ணன் வெற்றி பெற வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்காக சுயமரியாதையை நாம் இழந்துவிட முடியாது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். சுயமரியாதை இழந்துட முடியாது. சிறிது காலமாக நம்ம அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் கூட மனக்கசப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பதவி அரிப்புக்காக அவர்களிடத்தில் சென்றால் மதிப்பு இருக்குமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே பதவிதான் தேவைன்னா ஜெகனண்ணன் என்னைக்கே திமுகவுக்கு போயிருப்பாரு. திமுகவிலிருந்து வந்து கெஞ்சினாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இங்க வாங்க, எம்பிக்கு ஆள் இல்ல, எம்எல்ஏக்கு ஆள் இல்ல, திமுக சேருங்கள் சொல்லி முக்கியமானவர்கள் எல்லாம் பேசியது உண்டு 10-15 வருடத்துக்கு முன்னாடி. நான் கூட இருந்திருக்கிறேன். அண்ணன் யோசிக்கிறேன், ஐயா விட்டு வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் ரொம்ப வலுவோடு கூப்பிட்டாங்க. இந்த பதவி வேணுமா அன்னைக்கே போய் எம்எல்ஏ இருக்க முடியுமா? 2016 அண்ணன் தான் ஊராட்சி மன்ற தலைவர். இன்னும் 8-9 மாசம் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினரா தோற்றுடுவோம் தெரியும், வேட்பாளரா தோற்றுடுவோம் தெரியும். ஆனாலும் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என தொகுதி முழுவதும் சுத்தி வந்தாங்கல்ல. உண்மையிலே பதவிதான் வேணும்னா அப்படியே இருந்திருக்கலாம்ல. பஞ்சாயத்து தலைவர் பொறுப்ப வேணான்னு சொல்லாம இருந்திருக்கலாம்ல, எழுதி கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஆனால் பதவி முக்கியம் அல்ல. தான் நேசிக்கின்ற கட்சி, தான் நேசிக்கின்ற தலைவர் மருத்துவர் ஐயா. அந்த மருத்துவர் ஐயாவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மருத்துவர் ஐயாவோடு காலம் முழுவதும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியில அவங்க களம் காண்றாங்க. இதே நமக்கு புரியல. பணம் தான் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை இழந்துட்டோம், பணம் மட்டும்தான் குறிக்கோள்னா வேற தொழில் செய்யலாமே. ஏதாவது செங்கல் சூளை நடத்துறாங்களா, பாலம் கட்டுறாங்களா, கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களா, பார் நடத்துறாங்களா, ஒயின் ஷாப் நடத்துறாங்களா, என்எஸ்ல கான்ட்ராக்ட் போடுறாங்களா? என்ன செஞ்சாரு? மக்கள் சேவை செய்வதற்கு வந்திருக்கிறார், மக்களோடு பயணிக்க வந்திருக்கிறார். அவருக்கு பணம் சம்பாதிக்க தெரியாம இருக்கா? ரியல் எஸ்டேட் பண்ணி போச்சுக்கலாம்ல, இது வளர்ந்த நகரம் தானே. ஆனால் இந்த மருத்துவர் ஐயாவுக்காக மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் வந்திருக்கிறார். பணத்தை இழந்துட்டாரு, பொருளை இழந்துட்டாரு, பணத்தை திருப்பி சம்பாதிக்கணும், பதவியை திருப்பி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் புரியுது. ஆனால் அதை காட்டிலும் இந்த சமூகம் பெரிது, இந்த இனம் பெரியுது, இந்த மக்கள் பெரியுது, ஐயா பெரியுது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து அதை ஒரு கணம் யோசித்து பாருங்க. நம்மளா தனியா நின்னா தோத்துடுவோம் நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. மருத்துவர் ஐயாவிற்காகவும் ஜெகனவர்களுக்காகவும் இந்த தொகுதியில 35,000 வாக்கு இருக்கு. ஒரு 30,000 வாக்கு வாங்க முடியும். அது ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. அண்ணன் வேல்முருகன் நிற்கும் போது 32,000 ஓட்டு வாங்கினாங்க. அண்ணன் ஜெகனவர்கள் என்ன 35,000 ஓட்டு வாங்குவாங்க. அது எதுவும் மாற்றலாம் இல்ல. ஆனா நம்ம பேர்ல ஒரு பிராண்ட், ஒரு திமுக அண்ணா திமுக கூட்டணி இருந்தா 100% வெற்றி பெற்று விடுவோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இயற்கையின் சூழல், காலத்துடைய சூழல், இன்றைக்கு நாம் சற்று தடுமாறி நிற்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. மழைக்காலங்கள்ல கால் எப்படி சறுக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்காக நம்ம ஏன் பயப்படணும்? பயந்ததெல்லாம் சரியாயிடுமா? யோசிச்சு பாருங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருதுங்க, ஓப்பன் சர்ஜரி பண்றான், அப்புறம் 15 நாள் 20 நாள் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்தா அப்ப நல்லா தானே இருக்கா? நம்மளுக்கு வந்திருக்கிறது விக்கல் தான். தண்ணி குடிச்சா சரியா போயிடும். கால் உடைஞ்சு போடுங்க, 6 மாசம் 8 மாசம் சிகிச்சை பெறான், வருத்தப்படுறானா? அவரே நல்லா ஆயிடுறான்ல. நமக்கு வந்திருக்கிறது சுளுக்கு பிடிப்பு, தசை பிடிப்பு. என்ன போட்டு நீ விட்டா சரியாயிடும். இதுதான் மருத்துவர் ஐயாவுக்கும் சென்னையாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு சின்ன மனக்கசப்பு, இது நாளடைவில் தீர்ந்து விடும். பதவிக்காக ஒரு இடத்துக்கு போறது என்ன வேலை? இதெல்லாம் சாகுற வரைக்கும் ஐயா தான், ஒரே முடிவு தான். ஐயா யார சொல்றாங்களோ அவங்கதான், ஐயா யார கை நீட்டுறாங்களோ அவங்கதான். அப்படி வாழ்றது நமக்கு என்ன இருக்கு? இது நாள் வரைக்கும் அப்படித்தானே இருக்கும். இத்தனை வருஷமா அப்படித்தானே போயிட்டு இருக்கோம். இப்பவே திடீர் பிரச்சனை. நாளைக்கே தேர்தல் வரும். அது வாழைப்பழமா இருந்தாலும் சரி, கொய்யாப்பழமா இருந்தாலும் சரி, தென்னந்தோப்பா இருந்தாலும் சரி, ஐயா கொடுக்கிற சுயேட்சை சின்னம்
எதுவா இருந்தாலும் துணிவோடு எதிர்கொள்வோம். 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு நம்மால் வாங்க முடியும், வாங்க முடியாம இருக்கு. ஐயாவோடு இருக்கக்கூடிய சேர்மனுக்கு தெரியாதா? ஐயா கூட இருக்கிற 2 எம்எல்ஏக்கு தெரியாதா? ஐயாவோடு இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு முன்னாள் எம்பிக்களுக்கு தெரியாதா? ஏன் ஐயாவுக்கே தெரியாதா? இங்க நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தேர்தலிலே நாம் தனித்து கலங்காண வேண்டும் என்கிற முடிவை மருத்துவர் ஐயா எடுத்திருக்கிறார். நம்ம எடுக்கல, அண்ணன் ஜெகன் அவர்கள் எடுக்கல. ஜெகன் அண்ணனுக்கு நீங்க சொல்றது புரியாமலா இல்ல. ஆனால் ஐயா சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஐயாவை மீறி நான் வரமாட்டேன், வாழ்வோ சாழ்வோ ஐயாவோடு தான் நான் பயணிப்பேன் என்று 1000 முறை சொல்லிட்டார். 1000 முறை. எத்தனையோ அழைப்புகள் வந்துருச்சு. அவங்க அண்ணன் எத்தனையோ பேரு பாலகுரண்ண மூலமா, அந்த சார் மூலியமா, சமூக முன்னேற்ற சங்கத்து மூலியமா, நம்ம மின்னலன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் மூலம் அழைப்பு வந்துருச்சு. நீங்க வாங்க, அப்படி இந்த கையில மாவட்டத்துல பொறுப்பு தரோம், இந்த கையில எம்எல்ஏ சீட்டு தரோம், எதை வேண்டுமானாலும் சொன்னாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை இந்த ஜெகன் உயிருள்ள வரைக்கும் செய்ய மாட்டேன் சொல்லி இன்னைக்கும் களமாடி கொண்டிருக்கிறார். அவர் கரங்களுக்கு வலிமை சேர்ப்போம், அவரோட பயணிப்போம். ஐயாவோட அரசியல் வாழ்க்கை என்னவோ அதுதான். அது வாழ்வானாலும் சாவானாலும் ஐயாவோடு மடிந்து போயிடுவோம். முகுந்தருங்க வந்தார் சாப்பாடு கொடுக்கறதுக்கு, இங்க ரோட்ல உள்ளார வந்து ஆபீஸ்ல சொன்னாரு, கும்பிட்டாரு. ஜெகன் நீங்க எல்லாம் இல்லன்னா ஐயா செத்து போயிருப்பாரு, நீங்க எல்லாம் ஆதரவா நிக்கலனா ஐயா மனவடைஞ்சு போயிருப்பாரு. உங்களுக்கு குடும்பமே கடமைப்பட்டிருக்கிறது, எங்க குடும்பமே உங்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாம் நிக்கிறதுனாலதான் இன்றைக்கு மருத்துவர் ஐயா துணிவோடும் வெம்போடும் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க இந்த காலத்துல நீங்க தாங்கி பிடிக்காம போயிருந்தா ஐயா மன உளைச்சலிலே இறந்து கூட போயிருப்பார் என்று சொன்னார். அப்படி ஒரு பெரிய வார்த்தையை அந்த குடும்பத்திலிருந்து என் காதால கேட்ட அண்ணன் கிட்ட சொல்லி கையெடுத்து கும்பிட்ட முகுந்தன் அவர்கள். யோசிச்சு பாருங்க, ஐயாதான் வாழ்வு, ஐயாதான் வளம், ஐயாதான் ஏற்றம், ஐயாதான் சமூகம், ஐயாதான் நம்ம இனம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அப்படியே வாழ்ந்துருவோம்.